மிருனாலினி டெஃப்னஸ் கம்பைலேஷன் அப்படின்னு எல்லாமே செம்மையா இருக்கும். ட்ரிஷாவா இருக்கட்டும், அஸ்ஸினா இருக்கட்டும், ஜெனிலியா, இந்த மாதிரி நிறைய ஜோதிகா, இவங்க ஏலியனா போய் அதுக்கப்புறம் டம் வந்து. ஸோ எனக்கு இருக்கிற பேசிக்கா பெரிய ட்ரீம் என்னன்னா, யாருனே தெரியாது, டக்குன்னு வந்து அவங்க நம்பர் கேட்டுருவாங்க. கிரியேட் அ ஃபேக் இன்ஸ்டாகிராம் பண்ணிருக்கேன், வச்சிருக்கேன். டைரக்டா பார்த்தா நம்ம பேர் போயிடும், அதனால வேற யாரையா ஸ்டாக் பண்றதுக்கு நான் ஃபேக் அக்கௌண்ட்ல கிரியேட் பண்ணிருக்கேன். ஏதாவது புதுசா வந்திருக்கா, தப்பா வந்திருக்கா, கரெக்டா ஏதாவது தப்பா அட்லீஸ்ட் போடுங்களேன், ஏதாவது போடுங்க, எதையா போடுங்க. சோட்டா பீம் சுட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கேம் விளையாடிட்டு இருக்கும் போது ஏதாவது ஒரு விஷயத்தை போய் சொல்லிருக்கீங்க. வெல்கம் டு அவர் ஷோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கேன் ப்ரோ. ட்ரெய்லர் பார்க்கும்போதே வந்து படம் இந்த ஜென்ரேஷன்ல இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பிடிச்ச மாதிரி வகையில் இருக்க மாதிரி தான் தெரிஞ்சுது. ட்ரெய்லர்ல ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க, ஒன் சைட் லவ் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு. ஜென்ரலா பார்க்க போனா இப்போ 90s கிட்ஸ்ல நிறைய பேருக்கு இந்த ஒன் சைட் லவ்ங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்குது. நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது தாக்கப்பட்டிருக்கீங்களா, பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? ஒன் சைட் லவ் எல்லாம் ஸ்கூல்ல இருந்து. பட் இந்த ஐடியா நான் ரிலேட்டபிள்ன்றதை தாண்டி எனக்கு சுற்றி நான் நிறைய ஒவ்வொரு ஃபேமிலிஸ்லையுமே ஹஸ்பண்ட்ஸ் வந்து ஒய்ஃபை கண்டுக்க மாட்டாங்க, அந்த அவங்க என் மேலே லவ்வே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் நிறைய ரொம்ப யூஸ்வல் ஆயிடுச்சு. டிவோர்ஸ்ன்ற வேர்டே யூஸ்வல் ஆயிடுச்சு. அது எங்கே பார்த்தாலும் டிவோர்ஸ், என்ன பிரச்சனை, எதுக்கு எல்லாரும் டிவோர்ஸ் போயின்னு இருக்காங்கன்னு சும்மா ஒரு பேசிக்காக ஒரு அனலைஸ் பண்ணாலே தெரிஞ்சிடும் அவங்களுக்குள்ள ஒரு லவ் கம்பெனி. ஒருத்தர் கல்யாணத்துக்கு அப்புறம் ஈஸியாகிடுறாங்க, டேக் இட் ஈஸி. அதை நம்ம ஒரு எஃபர்ட், நீங்கள் லவ் பண்ணும்போது எவ்வளோ எஃபர்ட் போட்டிங்களோ அதை ஹஸ்பண்டாகவும் நீங்கள் போட்டிங்கன்னா லைஃப் நல்லா இருக்கும்ன்றது தான் ஒரு கோராக இருக்குது. ஸோ அதுதான் ஒரு ஹீரோ சொல்லுவார், என் பொண்டாட்டியை கரெக்ட் பண்ணோட ஐடியா கொடுப்போமா அப்படின்னா அவரோட இன்னசென்ஸ் தெரியுதுல்ல. ஒரு ஹஸ்பண்டாக நீங்கள் அந்த தாட்டே நீங்கள் யோசிச்சிங்கன்னா வீட்டில் பிரச்சனையே இல்லையே. அட்லீஸ்ட் ஒரு ஒய்ஃப்க்கு நீங்கள் புருஷன் கஷ்டப்படுறான்டா என்னை இம்ப்ரெஸ் பண்ணுறது தெரிஞ்சாலே அவங்க ஹாப்பி ஆகிடுவாங்களே. இம்ப்ரெஸ் பண்ணணும்னு கூட அவங்க. ஸோ எங்களோட ஏலியன் நாங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி பார்த்த ஒரு கேரக்டர்னா அந்த கேரக்டர். ஸோ அப்படியே உங்களை வந்து கூப்பிடலாம்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் தாண்டி அவங்க எல்லா அந்த லிஸ்ட் ஆஃப் மிருனாலினி டெஃப்னஸ் கம்பைலேஷன் அப்படின்னு ஒரு யூடியூப் இருக்கும், எல்லாமே செம்மையா இருக்கும். இன்னும் சொல்ல போனா நிறைய பேருக்கு இந்த டஃப் மேஸ்ங்கிற ஒரு விஷயமே வந்து ஒரு சிலருக்கு இவங்களால வந்து தெரிய வந்திருக்கு. அதை நான் அக்செப்ட் பண்ணணும், நீங்களும் அதை ஒத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் உங்களுக்கு எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான ஃபிலிமா இருக்குது? நான் இந்த டப் ஸ்மாஷ்ல இருந்தே ஆரம்பிக்கிறேனே. நான் வந்து சின்ன வயசுல இருந்து நிறைய ஹீரோயின்ஸோட பெரிய ஃபேனா இருக்கு. எனக்கு அவங்களோட ஃபேனோட அந்த கேரக்டர்ஸோட ஃபேன். ட்ரிஷாவா இருக்கட்டும், அஸ்ஸினா இருக்கட்டும், ஜெனிலியா, இந்த மாதிரி நிறைய ஜோதிகா, இவங்க நிறைய சூப்பரான கேரக்டர்ஸ். ஆமா, இவங்கெல்லாம் சூப்பரான கேரக்டர்ஸ், லட்டு மாதிரி ஸ்கிரிப்ட்ல நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டராகவே நான் வந்து டப் ஸ்மாஷ்லாம் பண்ணி இருந்திருக்கேன். ஸோ எனக்கு இருக்கிற பேசிக்கா பெரிய ட்ரீம் என்னன்னா, நாமளும் ஃபியூச்சர்ல நடிக்கிற படத்துல வந்து இந்த நம்ம அடுத்த ஜெனரேஷன்லாம் என்ன அந்த மாதிரி ஒரு ரோல் மாடலா பார்க்கணும், அப்படி ஒரு கேரக்டர் நம்ம டெலிவர் பண்ணணும், இல்லைன்னா பார்க்க மாட்டாங்கல்ல. ஸோ அதுக்கான ஒரு தேடல் ரொம்ப நாள் இருந்தது. அது வந்து அப்படியே ஏலியனா போய் அதுக்கப்புறம் டம் வந்து டான்ஸுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. பட் எனக்கு வந்து என்னோட மெயின் பர்பஸ், நான் டப் ஸ்மாஷ் ஆரம்பிச்சதே பாத்தீங்கன்னா பிகாஸ் ஐ வாஸ் இன் லவ் வித் சர்டன் கேரக்டர்ஸ். ஐ ஆல்வேஸ் வாண்டட் அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் இன் ஃபியூச்சர். ஸோ இந்த ஃபிலிம் வாஸ் சம்திங் லைக் தட் ஃபார் மீ. ஸோ நிறைய இன்டர்வியூஸா கொடுத்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ நம்ம ஒரு சின்ன செக்மெண்டோட முடிச்சிடலாம்னு சொல்லி வந்து ஆசைப்படுறேன். ஸோ இது வந்து நெவர் ஹேவ் ஐ எவர். ஸோ அது நீங்க பண்ணிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது. நெவர் ஹேவ் எவர் கூகுள் டு மை ஓன் நேம் டெய்லியும் பண்ணிட்டு இருப்பாங்க. எது என்ன ரீசன்ஸ்க்காக? சும்மா பார்க்க வேண்டியதா, நம்மளை பத்தி ஏதாவது புதுசா வந்திருக்கா, தப்பா வந்திருக்கா, கரெக்டா ஏதாவது தப்பா அட்லீஸ்ட் போடுங்களேன், ஏதாவது போடுங்க, எதையா போடுங்க. அந்த மாதிரி பாத்துருக்கீங்களா? டெய்லியும் பாப்பேன். டெய்லியும் வேலையே டெய்லியும் எடுத்து இன்னைக்கு மார்னிங் கூகுள். ஆமாங்க, ஏதாவது இருந்ததா விஷயங்கள்? அதேதான் இருக்கும், ஒன்னும் பெருசா புதுசெல்லாம் வராது. பட் இருந்தாலும் டெய்லியும் நான் பாத்துக்கிட்டே இருப்பேன். So never have ever create a fake Instagram account. சொல்லுங்க. ஃபேக் அக்கவுண்ட் யூஸ் பண்ணி ஒருத்தவங்க ஸ்டாக் பண்றதுக்கு, இப்ப நம்ம அக்கவுண்ட்ல இருந்து டைரக்டா பார்த்தா நம்ம பேர் போயிடும், அதனால வேற யாரையா ஸ்டாக் பண்றதுக்கு நான் ஃபேக் அக்கவுண்ட்ல இருந்து கிரியேட் பண்ணிருக்கேன். பண்ணிருக்கீங்க?
பண்ணிருக்கேன், வச்சிருக்கேன். இருக்கா? Okay. ஓகே. அதாவது சம்பந்தமே நான் ஒரு நீங்க பேர்ல ரெக்வெஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பாருங்க. வெறும் அடுத்தவங்கள வந்து பாக்குறதுக்கு தான். ஓகே. நெவர் ஹேவ் ஐ எவர் கிவன் a fake number. நீங்களுமா? சொல்லுங்க என்ன என்ன எதனால? இப்போ இல்ல என்னன்னா சில பேர் வந்து அவங்க ஒர்க் நான் பண்ணி அனுப்ப சொல்லுவேன். ஸோ அவங்க அனுப்பிச்சிருவாங்க, இல்லை நான் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன். சில பேர் நான் தெரியாம அனுப்பிச்சிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல என் நம்பர் ஃபர்ஸ்ட்லாம் நான் போட்டேன். ஸோ அதனால வந்து இன்ஸ்டாகிராம்ல என் ஃபேஸ்புக்லாம் தெரியல. அது போய் போட்டு சீக்கிரமா வந்து கால் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது நான் படம் பண்ணுறதுக்கு போய் பார்த்து நான் யோசிச்சேன் வந்து நம்மளே பண்ணலாமா இருக்கும், இவங்க கால் பண்ணி எதனா வாய்ப்பு இருந்தா சொல்லுங்க. ஏன் மறைக்கிறீங்க? முறைக்கிறேன். நான் ஏன் நம்பர் ஃபேக்கா கொடுத்தேனா? இல்ல சில பேர் யாருன்னே தெரியாது, டக்குன்னு வந்து அவங்க நம்பர் கேட்டுருவாங்க, நம்மளால நம்பர் கொடுக்க முடியாது சொல்லிட்டு மூஞ்சுக்கு நேரா சொல்ல முடியாது, அதனால அப்படி கொடுக்கறதுதான். So never have I ever used a pickup line. இல்லையா? பிக்கப் லைன் யூஸ் பண்ணதே இல்லையா? இருக்கு போலயே. மியூசிக் கம்போசரா இருந்து யூஸ் பண்ணாம இருந்தா எப்படி வரிகள் வரும்? சொல்லிருக்கீங்களா? போட்டு பாக்குறது தானே. சொல்லிருக்கீங்களா? யார்கிட்ட சொன்னீங்க, எப்ப சொன்னீங்க? என்னோடு வாவா என்று சொல்லமா. Never have I ever cut my own hair. உங்க ஹேரை நீங்களே கட் பண்ணிருக்கீங்க? ஐ ஹேவ் இந்த சும்மா ஃப்ரண்ட்ல லைட்டா சும்மா பெரிய ஹேர் கட்லாம் கிடையாது, சும்மா ஃப்ரண்ட்ல. அது யூஸ்வலா பண்றதா? முடிதான் கொஞ்சம் டஃப் நம்மள பொறுத்தவரைக்கும். ஓகே. ஐ ஹேவ். ஓகே. So never have I ever been attracted by cartoon character. அட்ராக்ட்னா கார்ட்டூன் பிடிக்கும். அதுதான் அந்த மாதிரி. கார்ட்டூன் எனக்கு ட்வீட்டி ரொம்ப பிடிக்கும். ஓகே சூப்பர். ரோட் ரன்னரா? ரோட் ரன்னர் தான். டெலிட்டபீஸ் ரொம்ப பிடிக்கும். அதோட சாஃப்ட் டாய்லாம் நான் வச்சிருக்கேன். பொப்பாய் அதெல்லாம் பிடிக்கும். உங்களுக்கு ஏதாவது ஃபேவரட் கேரக்டர்? சோட்டா பீம், சுட்கி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, ஆஸ்வால்ட் கூட எனக்கு பிடிக்கும். நிறைய இருக்கு. அத பத்தி பேசினா நம்ம அதே ஒரு செக்மெண்டா போயிடலாம். So never have I ever kissed someone in school days. 100%. Okay. Never have I ever lied while we have been playing this game. இந்த கேம் விளையாடிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போய் சொன்னீங்க? போய் சொல்லிருக்கீங்களா? கேம் விளையாடும் போது இந்த எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி ஐ ஹேவ். மோஸ்ட்லி நெவர். ஆனா ஒரு क्वेश्चन மட்டும் ஐ ஹேவ். ஆக்சுவலி இல்ல நெவர் தான். மோஸ்ட்லி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சரி, சூப்பர். இந்த ரவுண்ட் டன். So thank you so much. Thank you.